இன்னைக்கு அக்கினி சிறைகளில் நம்ம வந்து யாரை பார்ப்போம் அப்படின்னா ஒண்டி வீரனை. ஃபஸ்ட்டு சாதனை பெண்கள் கதை எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து சாதனையாளர்களையும் நீங்கள் கதையாக எடுத்துங்கன்னு சொன்னோன்னு நம்ம இடையில அப்படியே எடுப்போம். முதல்ல வாசித்து விட்டுட்டு அப்புறம் கதையாக எடுத்தேன். ஒண்டி வீரன் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டத்திற்கு உட்பட்ட நெற்கட்டான் சேவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த மன்னர் புலித்தேவன் படையில் படைவீரனாகவும் தளபதியாகவும் இருந்தார். அருந்தேதரியர் பிரிவை சார்ந்த முதலாம் விடுதலை போராட்ட வீரர் இவர் ஆங்கிலேய படைகளை ஒண்டியாக சென்று அடித்தார். அதனால் ஒண்டி வீரர் என அழைக்கப்பட்டார். 1767ஆம் ஆண்டு ஆங்கிலேய தளபதி கர்னல் ராயின் படையினை 2000 வீரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றார். இவர் தென்மலை போரில் சாதுரியமாக தனி ஆளாக சென்று செருப்பு தைக்கும் தொழிலாளியாக ஆங்கிலேய கூடாரத்தில் பணியாளாக சென்று பட்டத்து வால் குதிரையையும் எட்டும் போது குதிரையை கட்டிவிட உள்நடுவே ஒளிந்து கொள்ள அவர் கை மீது கடப்பாரை குத்தி குதிரையை அவங்களே கட்டி போட சத்தம் போடாமல் தனது ஒற்றை கையை வந்து வெட்டி எறிந்து விட்டு ஆங்கிலேயர்களின் பீரங்கி படையினை திசையை மாற்றி அந்த கூடாரத்தை அளித்த மாவீரன். இவர் 1771ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி மறைந்தார். இப்போ நம்ம வந்து ஒண்டி வீரனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரியக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னோம்னா புலித்தேவனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். புலித்தேவன் வந்து யாருன்னா சுதந்திர போராட்டத்துக்காண்டி பாடுபட்ட ஒரு மன்னர். அப்போ அவர் வந்து எப்படின்னா பெரிய வீரர். புலித்தேவர் வந்து ரொம்ப கோபக்காரன் கூட, பயங்கரமான வீரரும் கூட. அப்போ புலித்தேவர் வந்து இந்த நெற்கட்டான் சேவல், அந்த நெற்கட்டான் அந்த சேவல் இந்த பேர் எதுக்கு வந்துன்னு வர உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நெற்கட்டும் சேவல் அப்படின்னா இதுக்கு இருந்திருக்கு. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, புலித்தேவன்கிட்ட போய் வரி கேட்டிருக்காங்க. அவர் நாங்கள் எங்கள் நாட்டை ஆளுதான் செழிப்பாக இருக்கோம், நான் ஏன் உங்களுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கு. அப்போது விளையிற நெல்லையாவது எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்கே அப்போ இந்த நெல்லையும் நான் தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்காண்டி தான் என்ன பேர் வந்திருக்கு, நெற்கட்டான் சேவல் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பேர் வந்து ஆவடையாபுரம் அப்படின்னு இருந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம புலித்தேவன் பேர் வந்து புலித்தேவன் அப்படின்னு வர காரணம் எப்படின்னா அவர் முதல் பேர் வந்து தந்தப்பத்துறை அப்படிதான் அவர் பேர். அந்த புலி ஒரு தடவை வந்து காட்டுக்குள்ள ரொம்ப அட்டூழியம் பண்ணியிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பாஞ்சு போய் அந்த இடது தைசா போய் புளியை தூக்கி வீசி கொண்டுட்டாரு. அதுல இருந்து இவருக்கு புலித்தேவன் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. புலித்தேவன் வந்து பயங்கர கோபக்காரர், பயங்கரமான வீரரும் கூட. இப்போ இவரோட படையில வந்து எல்லா ஜாதியினர்களுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அருந்ததேரியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நிலங்கள்லாம் பிடுங்கி, இருளப்பர்னு ஒருத்தர் உண்டா, அவர் வந்து அருந்ததேரி மக்கள்கிட்டலாம் போய் அந்த நிலங்களெல்லாம் பிடுங்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்களாம். அப்போ இவருக்கு இந்த செய்தி போனோம்னு இவர் கோவப்பட்டு வேகமாக போய் சண்டை போட்டு அந்த நிலத்தை பூரா வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இனத்தில் சேர்ந்தவர் தான் ஒருத்தர். அவருக்கு 8 குழந்தைகளாம். அதில் வந்து 3வது குழந்தையோட மகன் தான் ஒண்டி வீரன். அப்போ அவர் வந்து யார், புலித்தேவன் படையில் சேர்த்துக்கிட்டாரு. அப்போ ஒண்டி வீரன் வந்து புலித்தேவன் சின்ன வயசுல எப்படின்னா இருக்கானோ அதே மாதிரியே வீரமாக இருக்காங்க. அதனால புலித்தேவன் ரொம்ப பிடிச்சி போச்சான். அப்போ இவங்க வந்து காலகாலமாக வந்து எல்லாருமே வந்து புலித்தேவன் மேலே அந்த அருந்ததேரி மக்கள் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. நம்ம நிலத்தை மீட்டு தந்தாங்க அப்படின்னு ரொம்ப பாசமாக இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் என்னென்னா ஜாதி வேற்றுமையே இல்லை. இவங்க படையில் எல்லா ஜாதியினருக்கும் போராடவும் போர்த்தளவியாகவும் யாரும் புலித்தேவன் வந்து இடம் கொடுத்துருக்காரு. அப்போ ஒண்டி வீரன் வந்து பயங்கரப்பட்டமான ஒரு வீரர். அப்போ வந்து இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை வந்து எப்படியோ சண்டை போடணும்னு நினச்சினா எதுலேயுமே ஜெயிக்கவே முடியல. ஒரு கட்டம் போர் வருது. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மருதநாயகன் கதை எடுத்தோம்னா யூசுப் கான் அப்படிங்கிற ஒரு கதை எடுத்தேன். அப்போ மருதநாயகன் படையும் வந்து ஒரு தடவை இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு வருது. அதையும் இவங்க விரட்டி அடிச்சிருக்காங்க. விரட்டி அடிச்சு மொத்தம் கரெக்டாக வந்து 15 போரில் ஒண்டி வீரனும் புலித்தேவனும் ஜெயிச்சிருக்காங்க. 15 போரில் ஜெயிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம் தானே. 15 போரில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் வைக்காங்க. சவால் வச்சு இவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. புலித்தேவர்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் கூடாரத்துக்கு வந்து எங்கள் கூடாரத்தில் வந்து இந்த வரி வசூலிக்க ஒரு வாள் உண்டு தெரியுமா, ஆர்காட் டவர்ட்ட ஒரு வாள் உண்டா, அந்த வாள் வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வாள் எங்கிட்ட இருக்கும். அந்த குதிரை, பட்டத்து வாள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு தனியாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து போயிருந்தோம், விலகி போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி புலித்தேவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. புலித்தேவன் இருக்காங்க, இல்லை போர் செஞ்சது தான் உண்மையான வீரன், நான் இதுக்கு ஒத்துக்கிடவே மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன செஞ்சுருக்காரு, ஒண்டி வீரன் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நான் போகிறேன் வேணா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் போய் அந்த பட்டத்து வாளையும் அந்த குதிரையும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு புலித்தேவன் வந்து தயங்குறாரு, ஒத்தையால் எப்படி அனுப்ப அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஒண்டி வீரன் சொல்கிறான். அப்போ இவர் என்ன செய்கிறாங்க,
தென்மலை அப்படிங்கிற இடத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கூடாரம் போட்டு இருக்காங்க. பீரங்கியில் நிறைய மருந்தை நிரப்பி கரெக்டாக அந்த நெற்கட்டான் சேவலை பார்க்க நிறுத்தி வச்சுருக்காங்க. புலித்தேவர் வருவார், வந்தால் சண்டை போடலாம் அப்படின்னு காத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒண்டி வீரன் வந்து மாறு வேஷத்தில் வந்து செருப்பு தைக்கிறவர் மாதிரி போய் இந்த குதிரையை பார்க்குறவர் அப்படிங்கிற மாதிரி வேஷம் போட்டு ஆங்கிலேயர்கிட்ட போய் எனக்கு வேலை கொடுங்க, உங்களுக்கு நான் விசுவாசமாக வேலை பார்க்கணும்னா அவங்களுக்கு தெரியல, அடையாளம் தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ இவர் வந்து அவங்கள்ட்ட நல்ல பிள்ளை மாதிரி எல்லாம் இருந்துக்கிட்டு நைட்டு என்ன பண்ணியிருக்காரு, நடுநிசி இரவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, குதிரையை அவுக்கணும் அப்படின்னு சொல்லி குதிரை கிட்ட போயிருக்காரு. வாழை எடுத்தாரு, எப்படியோ படக்குன்னு வாழை எடுத்தாருன்னு வச்சுக்கோயேன். குதிரை கிட்ட போன உடனே அந்த குதிரையை அவுக்கும் போது அந்த குதிரை சத்தம் போட்டுட்டான். சத்தம் போட்டோன்னே என்ன செய்யணும், இந்த ஆங்கிலேயர்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, எந்திரிச்சிட்டு ஐயோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, நம்ம குதிரை யாரும் அவுக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ கத்தி தான் இது இப்படி இதாக இருக்குல்ல, அப்படி குதிரையை கட்டி போட்டிருக்கும் போது இப்படி கட்டி போட்டிருப்பாங்களா, இந்த இது இப்படி மேலே நீக்கி இருந்திருக்கு ஒரு இரும்பு கம்பி மாதிரி. அப்போ ஏதோ விலகி வந்துட்டு அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயர்கள் கூட்டமாக எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த கடப்பாறை மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து அந்த அன்னைக்கு இந்த சைடு இதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம வந்து ஒண்டி வீரன் வந்து ஆங்கிலேயர் சத்தம் கேட்டோட அந்த குதிரை கிட்ட இருக்க புல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புல் அப்படியே மேலே போட்டு படுத்துக்கிட்டாரு, சத்தம் கட்டாமல் படுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஆங்கிலேயர் தங்கிட்டுருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இரும்பு கம்பி மாதிரி இருக்கிற அதை படாமல் எடுத்து ஒண்டி வீரன் கையிலே குத்தி ஒரு அடி அடிச்சிட்டான். அப்போ வந்து ஒண்டி வீரன் நம்மளுக்குலாம் லேசாக கையில் ஒன்று பட்டால் ஐயோ அம்மான்னு துடிப்போம்னா, அவர் வந்து சத்தமே போடலை, அந்த வழி அப்படியே தாங்கிக்கிட்டார். எதுக்காண்டி, நம்ம சுதந்திரம் வரணும் நாட்டுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியாளராக ஆகணும், நம்ம மன்னர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு. நம்மளுக்கு லேசாக ஒரு காயமாட்டாலும் நம்ம துடிச்சிடுவோமா, இந்த கையில் வந்து கடப்பாறையை கொண்டு பட்டார்னு ஊனி ஒரு அறை அறிஞ்சிட்டு போயிட்டோம் ஆங்கிலேயர். அந்த சத்தத்தில் அவர் இன்னுமே முடிச்சு கட்டவே இல்லை, வழி அப்படியே பொறுத்துக்கிட்டு அப்படியே அவங்க போனதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, நம்ம இப்படி கையை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது. கையை எடுத்துட்டு நம்ம வந்து போகலான்னு வர மாட்டேங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காரு, அந்த பட்டத்து வாள் வச்சுருந்தாருல, அந்த பட்டத்து வாழை உருவிக்கிட்டு அவர் கையை அவரே வெட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, கையை வெட்டிக்கிட்டு ஒரு துணியை நல்லா அப்படி இறுக்கி சுற்றிக்கிட்டு அதோட இருக்குல்ல, அவங்க என்ன ஒரு போட்டியில் என்ன வச்சுருக்காங்க, அந்த ஒரு பெரிய இது மாதிரி போர் முரசுன்னு இருக்கும், அதை அடிக்கணும் அப்படின்னு சவால் விட்டுருப்பான். அந்த ரத்த காயத்தோட போய் அந்த போர் முரசையும் அடித்த உடனே இந்த வந்து ஆங்கிலேயர்கள் பூரா பட்டுருந்தாங்களா, புலித்தேவன்னா சண்டை போட வந்துட்டு பீரங்கில மருந்தை போட்டு எரிச்சு விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பீரங்கை பற்ற வைக்காங்க. என்னன்னா பீரங்கி வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கூடாரம் நோக்கி வச்சுட்டு வந்துட்டாரு. யாரு, நம்ம ஒண்டி வீரன். அவங்க வந்து நம்ம நெற்கட்டான் சேவலை அழிக்கிறதுக்காண்டி திருப்பி வச்சுருந்ததை இவர் வந்து கரெக்டாக ஆங்கிலேயர் வகையை திருப்பி வச்சுட்டாரு, ஒரே ஒரு ஆள் தனியாக தான். அப்போ என்ன ஆகுது, இவர் வரவும் அந்த ஆங்கிலேயர் கூடாரமே அழிஞ்சு போச்சு. அப்போ ஒரே ஒரு ஆளாக நின்று எவ்வளோ தைரியமாக இதை பண்ணியிருக்காரு. கைக்கூட ரத்தம் வந்து துணியை சுற்றிக்கிட்டு குதிரையில் வேகமாக வராரு. அப்போ புலித்தேவன் வந்து ரொம்ப அழுதுட்டாராம். புலித்தேவன் வந்து 2 விஷயத்துக்காண்டி மட்டும் அழுதுட்டாராம். எந்த விஷயத்துக்காண்டினா, முதல்ல வந்து இந்த பாருங்க, இந்த பெரிய காலாடி அப்படின்னு ஒருத்தர் உண்டான், இதே மாதிரி ஒரு போர் வீரர் உண்டான். அவர் வந்து இவர் படையில இருந்திருக்காரு, அவரும் அருந்ததி இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து இந்த மருதநாயகத்தோட போரிட்டு இருக்காரு. போரிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்னன்னா, சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கான், ஆங்கிலேயர் ஒருத்தர் இருந்திருக்கான், மறைஞ்சிருந்து அவர் வயிற்றுலேயே ஒரு குத்துக்கிட்டான். வயிற்றில் குத்தும்போது அந்த குடல் என்ன பண்ணியிருக்கு, குடல் வெளியில் வந்து விழுந்துட்டான். யாரு, பெரிய காலாடி அப்படிங்கிற ஒரு வீரனுக்கு. அப்போ எடுத்துட்டான் குடல் அப்படியே உள்ளே எடுத்து வச்சு அப்படியே தலையில் இருக்கிற இதை எடுத்து அப்படியே இறுக்கி கெட்டிக்கிட்டு அப்படியே குதிரையிலே வந்து வெற்றி செய்தியை வந்து மன்னர்கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ வந்து மன்னர் அப்பவும் ரொம்ப வருத்தப்பட்டாரான். யாரு, புலித்தேவன் வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ புலித்தேவன் மடியிலே இறந்து போயிட்டாரான். யாரு, பெரிய காலாடி அப்படிங்கிற வந்து புலித்தேவன் மடியிலே இறந்து போயிட்டாரு. அப்போ அந்த அவர் நினைவாக ஒரு நடுக்கல் நட்டியிருக்காரு. யாரு, புலித்தேவன். திருநெல்வேலியில் வந்து அவர் நினைவாக ஒரு நடுக்கல் நட்டியிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இவரை பார்த்தோன்னே நீ இப்படி கையை எப்படி நீ விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கையோடு இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ வந்து ஒண்டி வீரன் சொல்லியிருக்காங்க, மன்னா நீங்கள் வந்து எனக்கு தங்க கையை பொறுத்து வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, புலித்தேவன் வந்து தங்கத்தாலே நம்ம ஒண்டி வீரனுக்கு கைகள் செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வரலாறு உண்டு. இவர் அதுக்கு பிறகுமே வந்து இந்த புலித்தேவன் மரணம் எப்படி நடந்துச்சு அது ஒன்று நினைவு இருக்கா. புலித்தேவன் வந்து எப்படியோ சண்டை போட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா சூழ்ச்சியால் வந்து ஒரு ராஜாவால் காட்டி கொடுக்கப்பட்டு அரசு செய்யப்பட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போய் எப்படியாவது தூக்கில் போடணும்னு கூப்பிட்டு போகும்போது சங்கரங்கோயில இவர் வந்து கோமதி அம்மன் நல்லா கும்பிடுவாங்க. அப்போ நான் கோமதி அம்மனை கரைச்சிட்டு தான் வருவேன், சாமி கும்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, புலித்தேவன் சொல்லுவான். அப்போ சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சாமி கும்பிடும்போது அவர் வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை ஆங்கிலேயர்கள் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அவர் மறைவுக்கான காரணம் இன்னும் தெரியல. ஆனால் சங்கரங்கோயிலில் வந்து இவர் உட்கார்ந்து தியானம் பண்ணார்ல, அந்த இடத்துல வந்து இவருக்கு தனியாக அறைய வச்சுருக்காங்க. யாருக்கு, நம்ம புலித்தேவனுக்கு தனியாக அறை வச்சுருக்காங்க. அவர் வந்து மாயமாக மறைஞ்சிட்டாரு, தெய்வம் ஆயிட்டாரு அப்படின்னு இன்னும் வணங்கிட்டு வராங்க சங்கரங்கோயிலுக்குள்ள.
இப்படி வந்து இப்போ புலித்தேவன் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்லாம் அவங்களுக்கு கூடயுமே இவர் வந்து இணைஞ்சு வந்து நாட்டுக்காண்டி சண்டை போட்டுருக்காரு ஒண்டி வீரன். அதுக்கு பிறகு வந்து விசுவாசமா இருந்து அவங்க கூட சண்டை போட்டு கடைசியா வந்து 1771 வந்து 20ஆம் தேதியில வந்து அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அப்போ நம்ம ஒண்டி வீரன் எதனால ரொம்ப பெரிய ஆளா போட்டுருந்தாங்கன்னா ஒரே ஆளா போய் ஆங்கிலேய கூடாரத்துல போய் அவங்க வீரை வச்சுக்கிறத திருப்பி விட்டு அவங்கள அழிச்சிட்டு இந்த கையே தன்னைத்தாயே வெட்டி போடுறது எவ்வளவு பெரிய தைரியம். ஒரே ஆளா ஜெயிச்சுட்டு வந்ததுனால தான் அவர் பேர் ஒண்டி வீரன் பேர். ஓகேவா? வணக்கம்.